ஹாய் மக்களே, சென்னை எங்களை அன்புடன் வரவேற்றிருக்கிறது. நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம காருக்கு தான் ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம காருக்கு வந்து ஃபாக் லேம்ப் மாட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா மேட்டு வந்து ஃபுல் மேட்டு போட்டோம். ஆனால் அதிலேருந்து அந்த தூசியை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் 70 மேட்டு இது ரெண்டையும் மாட்டுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்ம கேமிங் சேனல் நேசமணி கேமிங்னு ஒரு சேனல் இருக்குல்ல, நம்ம கேமிங் சேனல் சப்ஸ்கிரைபரோட கார் டெக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க கடைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சரி, அது கார் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கவி கார் டெக்கர்ஸ். ஆல்ரெடி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, நமக்கும் வர முடியாமல் இருந்துச்சு. இப்போ மச்சானை வந்து நாங்கள் ஃப்ளைட் ஏற்றி விட வந்தோம். சரி, அப்போ இந்த வேலையை முடிச்சிடலான்னு மச்சான் வேலை விஷயமாக போயிருக்காங்க. நாங்கள் வந்து காரை விடலாம் அப்படின்னு பற்றி போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு நம்ம காருக்கு ஃபாக் லேம்ப் இதெல்லாம் என்னெல்லாம் போடுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அங்கே போய் பார்க்கலாம். வாங்க. சென்னை பயணம் இனிதே ஆரம்பம். சென்னை வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் வந்து நேசம் விலாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கும். இங்கே பாருங்க, சங்கவி கார் டெக்கர்ஸ். கார் வாசம் இருக்குது, கார் அக்சசரிஸும் இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து அந்த லைட்லாம் நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன். அதை வச்சு பேசும்போது தான் நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். நம்ம ப்ரோவை வந்து வீடியோக்கு வாங்க அப்படின்னோம். அவருக்கு வீடியோ வர்றதுனாலே செய்யான் வரையே மாட்டேன் அப்படின்னு நிற்காப்புல. வீடியோ நான் கல்யாணத்துக்கே எனக்கு பயமாக இருந்துச்சு ப்ரோ. வீடியோக்கு அந்த கேமராக்கு சை பர்சனாக இருப்பாங்களே, அந்த அளவு நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். சரி, என்ன பண்ண அப்படின்ட்டு. அதனால் நான் மட்டும் தான் வீடியோவில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். பண்ணுற ஒர்க்கையும் காட்டுறேன்னே. இப்போ காருக்கு வந்து வேக்கம் போட்டுட்ருக்கேன், க்ளீன் பண்ணுறேன். ஐயோ, மற்ற எல்லோரும் வீடியோவில் வரலாம்ல, அந்த பிரச்சனை இல்லையா? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நேசம் கேரளா யூடியூபர் தானே? என்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? 3 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். பரவாயில்ல. இல்லை 3 தானே, 3 லட்சமாக மாறும், 3 மில்லியன் ஆகும். எல்லாரும் 3லேருந்து ஆற முடியுங்க. எப்படி மோட்டிவேஷனு இருக்குன்னு இப்போ இறக்கிடணும் களத்தில். இப்போ மேட்டு வந்து நாங்கள் ஆல்ரெடி உள்ளே போட்டு வச்சுருக்கோம் மக்களே. அந்த இருக்குது பாருங்க. அந்த மேட்டுக்கு மேலே மேட்டை போடுறதா இல்லை அதை எடுத்துகிட்டு போடுறதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. எந்த மேட்டு போட போகிறோன்னு காட்டுறேன். மேட்டை பார்க்கலாமா? நீங்களும் சும்மா வாங்க, வீடியோ பழகிரும். ஓடிட்டப்பில் அந்த இருக்குது, நீங்கள் காட்டுங்க நான் போகிறேன் கட்டுன்னு. இதுதான் 70 மேட்டு. இது வந்து கரெக்டாக காலில் இங்கனக்குள்ளே தான் மண்ணுகள்லாம் இருக்கும். இந்த இப்படி டக்குன்னு கழட்டிட்டு இதை மட்டும் வெளியே தட்டிட்டு திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து பின்னாடி வர்றது, ஏன்னா பேக் சீட்டுக்கு வரும் கால் வைக்கிறதுக்கு. இதை வந்து ஃபுல்லாக மாட்டிட்டு எப்படின்னு காட்டுறேன். நல்ல மெட்டீரியல் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது, தடிமனாகவும் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது. கால் வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். தூசி தட்டுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் கம்மி. அந்த இதுக்கு போட்டுக்கிட்டு இது பண்ண முடியல. அதான் இப்போ பார்த்துட்டு உடனே வேக்கம் பண்ணி ஆகணும், வேக்கம் பண்ணிருக்கேன். அவ்வளோ தூசி இருக்குது. லைட்டாக ஃபேமிலி எங்கேயா ட்ரிப்பு கூட்டு போயிட்டு வந்தோம். இங்கே காரில் ஒரு லோடு மண்ணை தூக்கி வெளியே போடலாம் போல், அந்த அளவுக்கு மண் வந்து நிறைஞ்சிருது. அது வந்து இப்போ ஒன்றும் தெரியாது. ஏசி ஆன் பண்ணோன்னா உள்ள மண் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி ஒரு 3-4 வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஏசி வந்து சம்பவம் ஆயிரும், நிறைய வேலை வைக்கும். அதனால இந்த மேட் வந்து பார்த்து ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. சரி ப்ரோ, அப்படியே உள்ள வச்சுருங்க. கேப்சர் பண்ண ஆளை. இல்லை இருக்கு பாருங்க. இது வந்து 2 லைட் வரும். இது 160 வாட்ஸா ப்ரோ? 160. ஒரு சைடு 80, இன்னொரு சைடு 80. 80 160 மொத்தம். இது 80 வாட்ஸு. இது வந்து ட்ரை கலர் வரும். ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, அப்புறம் எல்லோ 3. அதுக்கப்புறமா இது என்ன சொன்னீங்களா ப்ரோ? லேசர் பீம் மாரி எக்ஸ்ட்ரா 2 இது வேறு வருமா இதில்? சரியா? ஆமாம், இது 2 வகையில் மாட்டிக்கலாமா. வயரை வச்சும் மாட்டிக்கலாமா, ப்ளக் அண்ட் ப்ளே. இதில் வந்து ப்ளக் அண்ட் ப்ளேயில் வச்சோம்னா நம்ம தான் சுவிட்ச் இருக்குதுல்ல, வண்டி ஆஃப் பண்ணும்போது அதையும் சேர்த்து மறக்காமல் ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா பேட்ரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகும். அதுவும் ஆஃப் ஆகுது. கார் ஆஃப் பண்ணணும் ஆஃப் ஆகுதுல, அந்த மாதிரி ஆகாது. ஆனால் வயரில் கை வச்சு பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். கார் ஆஃப் பண்ணால் 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. வேண்டாம், சுவிட்சு போட்டு நம்மளே ஆஃப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன மறக்காமல் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னு வைங்க, நைட்டு ஃபுல்லாக கார் ஆஃப் பண்ணிட்டு போனாலும் அதுவாக எரிஞ்சு பேட்டரியை ட்ரெயின் பண்ணிடும். இருக்கிறது நல்ல கம்பெனி, நல்ல மார்க்ஸும் நல்லா கூட இருக்கும். ஹை பீம், லோ பீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துடும்.
எதையும் மாட்டிட்டு உங்களுக்கு பவர் அவுட்புட் என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இதாக இருக்குது பாருங்கள், இதாக இருக்கா பார்க்கலாம். 160 வாட்ஸு. அதுக்கப்புறம் வந்தா இருக்குது பாருங்கள் கெல்வின். ஒவ்வொரு லைட்டோட இதுவும் என்னென்ன இதில் இருக்குது. எல்லோ, அப்புறம் ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, அதுக்குள்ளே எஃபெக்ட். இது மற்றதெல்லாம் பார்த்தேன். இந்த இதெல்லாம் 4000 தான் இருக்குது, 4500 எல்லாம் வந்து இது கூட இருக்குது. நல்ல பிராண்டாக வந்து உங்களுக்கு போட்டு தரேன்ட்டு நம்ம ப்ரோ வந்து சொல்லியிருக்கேங்க. ஆமாம், வாரண்டியோட வந்துடும்ல ப்ரோ. நம்ம இதில் வந்து மாட்டினீங்கன்னா நீங்கள் வயரில் எதுவும் தெரியாத அளவுக்கு பக்காவாக நீட்டாக மாட்டி கொடுத்துருவீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாரை வந்தாலும் கண்ணு முன்னாடியே பாருங்க மக்களே. சென்னையில் கரெக்டாக இது எந்த ஏரியா ப்ரோ? மேடவாக்கம். மேடவாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது நம்ம கார் டெக்கர்ஸு. இது கார் வாஷும் நார்மலாக பண்ணிக்கலாம். கார் வாஷ் பண்ணுறதாலும் வந்து விடுங்க. அக்சசரிஸ்க்கு வேறு என்னெல்லாம் இருக்குது? சீட் கவரு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பண்ணுறீங்க. சரி சரி, சூப்பர். நமக்கும் ஆடியோ சிஸ்டம் பண்ணணும்னு தான் ஐடியாவில் இருக்கிறோம். அது ஆடியோ சிஸ்டம் எல்லாம் பிராண்டடாக எல்லாமே எதுனாலும் பண்ணிக்கலாம். சரி சரி, சூப்பர் ப்ரோ. அப்போ நம்ம காருக்கு எவ்வளோ வருது, என்ன பட்ஜெட்டு, என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலு பார்ப்போம். பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லபடியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு ஆள் கொண்டு வரேன். இன்றைக்கி முடியாது, இன்னொரு டைம் கொண்டு வரேன். ஆடியோ சிஸ்டம் பக்காவாக பண்ணிடலாம். சன் ஃபில்மு இது எல்லாமே ஓட்டுறீங்கண்ணே? சன் ஃபில்மு எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா போதும், புது காரை எடுத்து எல்லாமே மாட்டி கொடுத்துருவீங்க. சரி, ஓகே மக்களே. நீங்கள் புது கார் எடுத்த உடனே நம்ம சென்னையிலேருந்து எடுத்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடுங்க. சென்னை பக்கத்து ஸ்டேட்டில் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கோங்க. பக்கத்து ஸ்டேட்டுங்கிற பாருங்க, சாரி ஃப்ளோவில் அப்படி இப்படி வரும்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி கட் பண்ணுவீங்க? இதில் வரும். ஆமாம், இந்த பீஸை தூக்கிட்டு அதை வைக்கணும் போல. சவுண்டு கேட்குமா? வலிக்குதா? லைட்டாக வலிக்கல, வலிக்கணும்ல. இந்த வேலைக்கு விடும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது, நம்ம கார் பக்கத்தில். நெஞ்சு வலி வந்துடும். ரெண்டாலாம் நமக்கு இதாயிரும். வேலைக்கு விட்டீங்கன்னா நீங்கள் கார் பக்கத்தில் நிற்காதீங்க. வேலையை அவங்க முடிச்சக்கப்புறமும் போய்க்கோங்க. நல்லபடியாக பார்த்து கொடுங்கன்ட்டு. பக்கத்தில் இருந்தால் நம்ம ஏதாவது இதாயிருமோ அப்படின்ட்டு இருக்கோம். அவங்களாலையும் வேலை பார்க்க முடியாது, நம்மளாலையும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்க முடியாது. சாவி பாக்கெட்டில் இருக்கு. பிரச்சனை இல்லை, அன்லாக்கு மொபைலில் பண்ணிக்கலாம். லாக்காண்ணா கூடாதுண்ணே. எடுத்தாச்சு. ப்ளக்கு ஒரு 9 இதாக இருந்ததுண்ணே. இது என்னது, டிஷ்யூ பேப்பரா? ஸ்டிக்கரு கிளிக்காமல் இருந்து அப்படியே இருக்குதா? எப்படியே கிழிச்சாச்சு, அவ்வளோதான். ஆமா, அது இருந்துச்சு, அது உள்ள கை விட்டு எடுத்து பார்த்தோம் அந்த டைமில் புதுசில். கிழிக்க முடியல. இப்போ கிழிச்சு இப்படிதான் கிழிக்கணும்னு இருந்திருக்கு போல. நிறைய சீக்கிரம் எல்லாத்தையும் போய் கிழிப்புமா? சரி வேணாம் விடு. வண்டி லுக்கு இது இல்லாமல் எப்படி இருக்கும்பா ஃப்ரெண்ட்? அதுதான் அழகே என்ன. அதை எடுத்துட்டா இப்படிதான் இருக்கு காரு. அப்புறமே இதுக்கு தான் இந்த சென்சார் ஆக்டிவேஷனு
நம்ம பேக்கு ஏர் பேக்கு ஓப்பன் ஆகிறதுக்கெலாம் அடித்த ஒன்று இதாகிறது அந்த இதெல்லாம் ஃப்ரெண்டில் தான் வச்சுருப்பாங்க. அதில் இம்பெக்ட் ஆன ஒன்று அங்கே டம்முன்னு அடிச்சிடும். சீட் பெல்ட்டை மறக்காமல் போடுங்க. தத்துவத்தை இறங்கிட்டே இருப்போம். அம்மா பரவாயில்ல, இளநீலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி ப்ரோ. ஆமாம், இல்லை நம்ம ப்ரோ நல்ல ப்ரோ. நம்ம சேனல் சொல்லுங்கள், உங்களுக்கு இளநீ வாங்கி கொடுப்பாங்க. கொடுத்துருவீங்கல்ல? நல்ல வேலை நம்ம அல்கசார் காருக்கு டம்மி இருக்குது. இது இருந்தால் தான் நல்ல நீட்டாக ப்ராப்பராக உட்காருமா. மற்றபடி இது போடுறது ப்ராப்பராக இருக்காது. இந்த கிளாம்ப் இருந்தால் நல்லபடியாக செட் ஆகும். ஆமாம், நல்லா இருக்குது. இது வந்து எந்த கட்டும் இல்லாமல் நீட்டாக ப்ராப்பராக முடிஞ்சிடும். ஆமாம், டெலாக்கா நோ கட்டு ஒன்லி ஃபிட்டா ஜாலியாக. அதான் சொல்லிட்டேன்பா, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இங்கேருந்து மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு சோக்கு அழுகுறான் பச்சை. நீ சொன்னதான்ப்பா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். நீ அழுத்துறதுக்கு சொல்கிற, நானே சொல்லிட்டேன் அப்படி. அப்போ அடுத்த டைம் வரவும் ஸ்பீக்கர் கூட்டுருவோமா? இது வேணும், கியூபோர்ட் டேஷ் கேம் வேணும் ப்ரோ. எனக்கு உள்ள லாக் எடுக்கிற குவாலிட்டிக்கு வேணும். லாகெலாம் கிளிப்லாம் ஆட் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும். எது போகலாம்? காருக்கு முன்னே டேஷ் கேம் இருக்கும்ல, அந்த கிளிப்பையும் யூஸ் பண்ணிக்கணும். கார் லாகு நான் தனியாக கேமராலாம் எடுத்துருவேன். அந்த கிளிப்பு அப்பப்போ நடக்கிற சம்பவங்களையும் ஆட் பண்ணுறதுக்கு அந்த கிளிப்பு யூஸ் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். டேஷ் கேமு நல்ல இதாகவும் பார்த்துட்ருக்கோம். நான் பெஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்டுரும், பெஸ்ட்டாக சொல்லுங்கன்னு வந்தேன். நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் காரில் மாட்டியிருப்பீங்கள்ல, நைட் விஷன்னு பக்காவாக இருக்கணும். இல்லை தெளிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாட்டியிருந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இங்கே கேட்டுருவேன், இது நல்லா இருக்குது. இனி கண்ணு தெரியாமல் இருக்காது நைட் டைமு. கொஞ்சம் இருக்கப்பா, கொஞ்சம் முன்னாடி இருக்கு. இதெல்லாம் தெரிய முடியல, ஸ்பீட் பிரேக்கர் இதில் வருதா இல்லையான்னு. லைட்டு பெருசாக தெரிய முடியுது. அவங்க உண்மையை சொல்கிறாங்க, குண்டாய் தான் மோசம், என் கண்ணு மோசம் இல்லை. குண்டாய் லைட்டு ஒன்றும் தெரிய முடியுது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க குண்டாய் வேஸ்ட்டு லைட்டில் மாற்றணும். நமக்கு வந்து பேரிகார்டு விசிபிள் கன்ஃபியூஷனே பயங்கரமாக இருக்குது. அதுக்கு அது வந்து எந்த பேரிகார்டு முன்னாடி இருக்குது, நைட்டில் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி பளிச்சுன்னு லைட்டு தான் அடிக்கும். எது கொஞ்சம் பக்கத்தில் இதான் முன்னாடி இருக்கேன் 1 2 ஒரு போர்டு போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஸ்டிக்கர் அடிக்கிங்க, ரிப்ளை ஸ்டிக்கர் 1 2 அடிச்சிட்டிங்கன்னா நைட்டு கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வரலாம். ஒன்றா தான் முன்னாடி இருக்குது, இங்கிட்டு போகணுன்னு போயிடலாம். ரோட்டில் தான் கார் ஓட்டுவேன் போக அப்படின்னு மாட்டிடுறான்னு சொல்லி நானும் கொண்டு போகிறேன் பின்னாடி எடுத்துறாப்புல. மக்களே, என் ப்ராக்கெட்டில் ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னு வருத்தப்பட்டோம். அதே கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பிரச்சனைலாம் அங்கே புதுசாக வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இதில் வந்து அந்த பாகலமுக்குள்ள செட்டப்போடையே அந்த இது வந்துடுது. அப்படியே அடித்து வச்சுருக்காங்க. ஆமாம், அப்படியே கழட்டிட்டு அல்கசார் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அல்கசார் காரதுக்கு டேரெக்டாக தூக்கிட்டு வாங்க. ஃப்ரேம் எல்லாம் இருக்குது, பக்காவாக மாட்டிக்கலாம். எல்லா வாட்ச்லேயும் இருக்குது. 160 வாட்ச்சு, 120 வாட்ச்சு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம். உங்கள் தேவைக்கு தக்கன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஆடியோ சிஸ்டமும் பண்ணி கொடுக்காங்களாம். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ சிஸ்டத்துக்கு தான் வர போகிறேன். இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் இது போயிட்டு திருப்பி செட்டப்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வரும். வயர் இந்த மாதிரி ப்ராப்பராக வர்றப்போ ஃபினிஷிங்கே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா ப்ராப்பராக பக்காவாக இருக்கும். பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து மாட்டிடுங்க. அது லொக்கேஷன் மட்டும் எனக்கு மறந்துடுது. மேடவாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்பில்.
வேலை மறந்துடு. சரி நம்ம கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க மாட்டி முடிக்கட்டும். கொஞ்சம் கேமரா செய்யா இருக்காப்புல. கேமரா இல்லாப்ப நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாப்புல, கேமரா இருந்தால் மட்டும் கொஞ்சம் செய்யாகிறாப்பு. நல்ல மேடம். கேமரா இருந்தால் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுவாப்புல, வேற ஒன்றும் இல்லை. டோரு இது எதுவுமே லாக் ஆகலை அப்படின்ட்டு அப்டேட் கொடுத்துட்டு ப்ளூலிங். இதுக்குதான் இவ்வளவு தூரம் டீட்டெயில் கேட்டீங்களா நீங்க? நான் எதுக்கடா கேட்குறாப்புல. ரெண்டு பேரும் தான் இப்படி இப்படின்னு பொசிஷன் மாறிக்கிட்டு இருக்கோம். ம் 7500 வந்துச்சு அந்த ஓஸுக்கு மட்டும். இன்சூரன்ஸில் தான் கிளைம் பண்ணோம். 1000 அதான் அந்த கிளைம் சார்ஜ். எதானாலும் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள சார்ஜஸ் அப்படின்ட்டு ஒரு 1000 மட்டும் வாங்குறேன். 1500 cc-க்குள்ளனா 1000, அதுக்கு மேலேனா 2000. பிடிக்கணும், இது பிடிக்க வாங்க மாட்டேங்க. சைடில் ஒயர்லாம் டாக்ஸ் போட்டுக்கலாம். மக்களே பார்க்கலாம், வந்து பக்காவாக மாட்டியாச்சு. உள்ள சுவிட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பெரிய சுவிட்சாக போட்டு அசிங்கமாக இருக்கும்ட்டு நல்ல ஒரு சின்ன சுவிட்சாக இதில் எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுதா? அங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்னதாக. ஆமாம், அப்படியே உள்ளே பார்த்தீங்களா இப்போ கார் நீட்டாக இருக்கா? காரணம் இந்த 70 மேட். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு வந்து பக்காவாக செட் ஆகுது. உங்கள் காருக்கு மேட்டில் இருந்து A to Z எது வேணாலும் வந்து பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருவாங்க. மறக்காமல் வந்து இது லொக்கேஷன் என்ன போகிற மறுபடியும் சொல்லுங்கள். மேடவாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்பில். சரியா? லொக்கேஷன் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். கரெக்டாக வந்துருக்கேன். சென்னையில் நமக்கு லொக்கேஷன் தெரியாது. நானே மேப் பார்த்து தான் வந்தேன். அதுமாதிரி நீங்களும் சங்கவி கார் டெக்கர்ஸும் போட்டிங்கன்னா கார் அக்சசரிஸ்லாம் கரெக்டாக வந்து விட்டுரும். கார் வாஷிங்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரோட இதை பார்க்கலாம், லைட்டை வாங்க. நம்ம இந்த லைட்டை வந்து மாட்டினதை இப்போ தான் செக் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் லைட்டை மாட்டிக்கிறது பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து இந்த இடத்துல அடித்து தான் பார்க்க போகிறோம். போடு, ஃபஸ்ட்டு ஹெட்லைட் மட்டும் போடு. நம்ம ஹெட்லைட் இது வந்து நம்மளோட ஹெட்லைட்டு இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது டாப்பு, லோ இறக்கிக்கோ. சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிடு. இதாடி, இது வந்து லோ இந்த இருக்குது பார்த்தீங்களா? விசிபிலிட்டி தெரியுதா? இது வந்து லோ. இருங்க இப்படி போட்டுக்கிறேன். அடுத்தாடு இதுலேயே எல்லோ. பார்த்து அதுலேயே வார்ம் ஒயிட்டு. இப்போ ஹை பீம். ஹை பீம் தெரியுதா? பவர் தெரியுதா? மாற்று. ஹை பீம்லேயே எல்லோ மாற்று. இப்போ லோ பீம் போடு. நம்ம ஹெட்லைட்டை போடு. ஹெட்லைட்டும் இதுவும்
ஹெட்லைட்டு ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்து இருந்தது தான். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைட்டோட விசிபிலிட்டி லோ கரெக்டாக அந்த ஹெட்லைட் அளவுக்கே வச்சுருக்கோம். தெரியுதா? நம்ம கார் ஹெட்லைட்டு போடு. தெரியுதா? அந்த லெவல் வந்து அதே அளவுக்கு தான். ஏன்னா அதை விட ஏற்ற வரவங்களுக்கு கண் இதாகி கூட லோவாக இருந்தாலும் இதோட ஹெட்லைட் அளவு எவ்வளோ இருக்கும். இப்போ அதை போடு. அதோட லோ. தெரியுதா? அந்த லைன் வந்து சேமாக இருக்கிற மாரி நீட்டாக வச்சுருக்கோம். சரி மக்களே, எப்படி இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ப்ரோ கடையில் சென்னையில் வந்து நல்லா நம்ம பேரை சொல்லுங்கள். கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாப்புல. கம்மி பண்ணாட்டினா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பேசிக்கிறேன். சரியா? சரி மக்களே, டாடா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இல்லாட்டினாலும் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நாள் கார் வாங்குவீங்க. வாங்கினா நம்ம ப்ரோ கடையில் வந்து அக்சசரிஸ் மாட்டுங்க. எல்லோரும் கண்டிப்பாக கார் வாங்கணும். அதுக்காக துவா பண்ணிக்கிறேன். டாடா பாய். பீஸ் அவுட்.